தர்பூசணி பழத்துக்குள்ள இந்த விதை இருந்துட்டு இந்த பையனோட உயிருக்கு ஆபத்தா மாறிடுச்சுங்க. பையன் தர்பூசணி பழம் சாப்பிடும்போது அவங்க அம்மா இருந்துட்டு உள்ள விதை இருக்கும் பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு பேச கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பையன் இருந்துட்டு கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு விதை எல்லாத்தையும் முழுங்கிடுறான். அந்த விதை வந்துட்டு இவனோட வயிற்றுக்குள்ள போயிட்டு செடியா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பையன் இருந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறான். வெட்டு ஃபுல்லா ஒரே இலையா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் கண்ணாடியில போய் தர்பூசணி பழத்தோட கொடி இருந்துட்டு மூக்கு வழியா வருது. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இவனை சுத்தி ஒரே செடி முடிச்சிருக்கு. அந்த செடியெல்லாம் தடுக்கி விட்டு ஒரு டீச்சர் இருந்துட்டு கீழே வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறான். கண்ணு வாயெல்லாம் செக் பண்றாங்க. வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே தர்பூசணி பழம் மாதிரியே இருக்கு. உடம்புல இருந்து வர்ற செடி எல்லாத்தையும் வெட்டி வெட்டி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது திருப்பி வளர்ந்துகிட்டே இருக்கு. டாக்டர் ரம்பத்தை எடுக்கவும் இவர் இருந்துட்டு உளுந்தடிச்சு ஓடிடுறான். ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரவும் இவன் வயிறு மட்டும் தர்பூசணி பழமா மாறிடுச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவன் ஒரு முழு தர்பூசணி பழமாவே மாறிட்டான். இவன் இருந்துட்டு ஸ்கூல்ல வழக்கம் போல விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா தவறுதலா கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் இருந்துட்டு தர்பூசணி பழம் கீழே கிடக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.